எங்களுடைய அதிரடியான கேள்விகளுக்கு அமுதமாக விடையளிக்கும் ஐயா அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நான் என்னோட பேர் மஞ்சுளா, நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, யார் மனசையும் சங்கடப்படுத்த கூடாது. எல்லா கேள்விக்கும் எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஆனா நான் கேட்க போற கேள்வியை நான் மட்டும் தான் கேட்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இந்த கேள்வி உங்களை சங்கடப்படுத்தாலும் மத்தவங்களை சங்கடப்படுத்தினாலும் என்ன மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி. இது இந்தியா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி. இங்க மதசார்பற்ற நாடு. யாரு வேணா எந்த மதத்தை வேணா பின்பற்றலாம். அந்த மாதிரி ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது எல்லாத்தோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதனால நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்மளோட எண்ணம் ஒரே மாதிரி இருக்கணும். அதனால நான் இந்த கொஸ்டினை கேட்கிறேன். இப்ப உலகத்துல நிறைய முஸ்லீம் இருக்காங்க. அவங்களுக்கு எண்ணற்ற மசூதி எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்க சவுதி அரேபியால இருக்கிற மக்காவை தான் புனிதமா நினைச்சு அங்க போயிட்டும் வராங்க. அதே மாதிரிதான் இந்துக்களுக்கும் நிறைய ராமர் கோயில் இருக்கு. அது இருந்தாலும் ராமர் பிறந்த இடமான அயோத்தியை தான் புனிதமா நினைச்சு அங்க கோயில் கட்டணும்னு நினைக்கிறாங்க. இது சட்ட பிரச்சனையா இருக்கு. இதனால ரெண்டு தரப்பினருக்கும் கருத்து வேறுபாடு இருந்துட்டே இருக்கு. அதனால விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நான் இந்து முஸ்லீம் மதத்தை ரொம்ப புனிதமா நினைக்கிறேன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நீங்க வச்சிருக்க இந்த தலைப்பை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நானும் ஒரு இஸ்லாம் பொண்ணா ஆகணுங்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதை நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறேன் அல்லாஹ். அதனால என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் எங்களுக்கு அந்த இடத்தை நீங்க விட்டு கொடுக்க கூடாதா? விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்றாங்க. அதனால இந்த நம்ம இஸ்லாம் மதமா இருக்கிற நீங்க ஏன் விட்டு கொடுக்க கூடாது? நாங்களும் அது ஒரு புனித ஸ்தலமா நினைச்சு போயிட்டு வரலாம் இல்லையா? தேங்க்யூ. அழகான கேள்வி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப காலத்துக்கு தேவையான ஒரு கேள்வி. அதாவது அவங்க என்ன கேள்வி சாராம்சம் என்னன்னு கேட்டா, முஸ்லீம்களுக்கு மக்காவுல உள்ள பள்ளிவாசல் மற்ற பள்ளிகளை விட முக்கியமான பள்ளியா இருக்கிறது. அதே மாதிரி இந்துக்களுக்கு அயோத்தியில் இருக்கிற ராமர் கோயில் மற்ற கோயில்களை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. அதை நீங்க விட்டு கொடுத்துட வேண்டியதானே? அது அதனால நல்லிணக்கம் ஏற்படும் அல்லவா? அதுல ஒரு பிரச்சனையை தீர்க்கலாமே அதுல அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ஆதங்கமான கேள்வி. இதுல நிறைய விஷயங்கள் நல்லா சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அவங்க கேட்டதுனால நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாம் அண்ணன் தம்பிகளா வாழணும் என்பதிலேயோ, நம்ம எல்லாம் சகோதரர்கள் என்பதிலேயோ, ஒரு நாட்டு குடிமக்கள் என்பதிலேயோ யாருக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். நாம எல்லாம் இந்தியர்கள் சொல்றோம்ல, இந்த இந்தியர்கள் என்பதை நம்மளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டா, இந்தியாவுடைய அரசியல் சாசனமும் இந்தியாவுடைய சட்ட திட்டங்களும் தான் நம்மை ஒருங்கிணைக்கிறது. சட்ட திட்டங்கள் தான் ஒருங்கிணைக்கிறது. அப்ப இந்தியாவில் உள்ள சட்ட பிரகாரம் படி யாருக்கு எதில் உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். இதான் இதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும். முஸ்லீமும் அது கட்டுப்பட வேண்டும். இந்தியாவில் உள்ள சட்டத்துக்கு முஸ்லீமும் கட்டுப்படணும். இந்தியாவில் உள்ள சட்டத்துக்கு இந்துவும் கட்டுப்படணும். எல்லாருமே கட்டுப்படணும். இப்ப என்ன பிரச்சனை கேட்டா, அயோத்தியில உள்ள அந்த ராமர் கோவில் இருக்கு பாத்தீங்களா? இந்த ராமர் கோவில அந்த இடத்தில் ராமர் பிறந்தாரு. ஒரு பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், அந்த இடத்துல ஒரு கோயிலும் இருந்தது. அந்த வாதங்கள், ராமர் அயோத்தியில தான் பிறந்தாரு, அந்த இடத்துல ஒரு ராமர் கோயில் கட்டப்பட்டு இருந்துச்சு. அத பாபர்ங்கிறவர் படையெடுத்து அந்த கோயிலை இடிச்சுவிட்டு அதுல பள்ளிவாசல் கட்டினாரு. இதுதான் ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் உண்மையா பொய்யான்னு நிரூபிக்கப்படாமல் இதுக்கு பைசல் வராது. உண்மையிலேயே அந்த இடத்தை இடிச்சிட்டு கட்டினார் என்று இருந்தால் கண்டிப்பா கொடுக்கத்தான் வேண்டும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சட்டப்படி கொடுக்க வேண்டியதில்லை. இந்தியா சட்டப்படி முஸ்லீம்கள் விட்டு கொடுக்க ரெடியாவே இருக்கிறாங்க. நாங்க என்ன இப்ப சொல்றோம்னு கேட்டா, அதாவது 450 வருஷத்துக்கு முந்தி கட்டப்பட்டது பாபர் மசூதி. இன்றைய தேதியில இருந்து 450 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுதான் பாபர் மசூதி. இந்த பாபர் மசூதிய பாபர் இடிச்சிட்டு அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டினாருங்கிறதான வாதம். இந்த வாதம் சரியானு முத பாருங்க. வாதம் சரியா இருந்தால் அதை பைசல் பண்ணிடலாம். அந்த வாதம் முதல்ல தப்பு. எப்படி தப்புங்கிறோம்னு கேட்டா, 450 வருஷ காலமாக ஒரு கோயில் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல பள்ளிவாசல் இருந்தா, முதல் நூற்றாண்டு முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க பாபர் காலம். அப்ப அதை பத்தி எந்த ஒரு கிளர்ச்சியோ தகராறோ நடந்ததே இல்லை இந்தியாவில்.
ஒரு சிறுபான்மையா வந்தவங்க ஒரு நாட்டை கைப்பற்றிக்கிட்டு கோயிலை இடிச்சா பெரும்பான்மை மக்கள் சும்மா விட்டுருப்பாங்களா? அந்த பாபர் மசூதி கட்டப்பட்ட ஒரு காலத்தில் எந்த ஒரு தகராறோ தாவாவோ வழக்கோ அங்க நடந்தது கிடையாது. பாபரை விட்டுருவோம். பாபருக்கு அடுத்து அவருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வருகிறார். ஹுமாயூனுக்கு அப்புறம் அவருடைய மகன் அக்பர் ஆட்சிக்கு வருகிறார். பாபருடைய பேரன் தான் அக்பர். இந்த பாபருக்கு அக்பருக்கு மத்தியில் உள்ள இடைவெளி 25 வருஷம். பாபரை விட்டுருங்க, முஸ்லீம் வெறியர் இடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கிருவோம். அக்பர் யாரு? 25 வருஷத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார்ல அக்பர். அவர் யாரு? அவர் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்னவர் அக்பர். தீன இலாஹி என்று ஒரு புதிய மதத்தை உண்டாக்கினார். ஒரு புதிய மதத்தை எப்ப உண்டாக்கிட்டார்? அவர் இஸ்லாத்துல இல்லைன்னு அர்த்தம். நான் முஸ்லீம் இல்ல என்று டிக்ளேர் பண்ணவர் யாரு? அக்பர். அவருடைய அந்தப்புறங்களையும் அவருடைய அமைச்சரவைகளையும் ரஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர்களை தான் அதிக அளவில் வைத்துக் கொண்டார். அவருடைய மந்திரிகள் அதிகாரிகள் எல்லாமே யாருன்னு கேட்டா ரஜபுத்திரர்கள் தான். முழுக்க முழுக்க ஒரு இந்து சமூக ஆட்சியாகத்தான் பெயர் தான் அக்பரே தவிர அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இந்து செட்டப்ல தான் ஆட்சி நடத்தணும்னு விரும்பினவர் அக்பர். அப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் இடிக்கப்பட்டிருந்தால் அக்பர் இப்ப வந்துட்டார்ல, அவர்கிட்ட நியாயம் கேட்டிருக்கலாம். இடித்தவர்கள் பாபர் காலத்துல ஒரு 25 வயசு ஆயிருந்த ஒரு இந்து அக்பர் காலத்துல 50 வயசுக்காரனா இருப்பார். பாபர் காலத்துல 25 வயசா ஒருத்தர் இந்து இருந்தார்னு சொன்னா அக்பர் ஆட்சியில இருக்கும் பொழுது என்ன இருப்பாரு? அவரு 50 வயசுக்காரனா இருப்பாரு. கண்ணால அதை பார்த்திருப்பாரு. உங்க தாத்தா இந்த மாதிரி அநியாயமா இடிச்சு விட்டார், நீங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வர்றீங்க, அதனால எங்கள்ட்ட தந்துருங்க சொல்லி முழுக்க முழுக்க இந்துக்களே சூழ்ந்து இருந்த அக்பரிடத்தில் இதை கிளப்பினார்களான்னா கிளப்பல. அக்பரிடத்திலையும் இதை கிளப்பவில்லை. இது ஒரு 2வது பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த ராமாயணம் இருக்கு பாருங்க. ராமாயணம் கம்பர் எழுதினது பின்னாடி. கம்பருக்கு முன்னாடி வால்மீகி எழுதுறாரு. அதுக்கப்புறம் துளசிதாசர்ங்கிறவர் ஒரு ராமாயணம் எழுதுறாரு. இந்த துளசிதாசர் ராமாயணம் எந்த காலத்தில் எழுதுறாருன்னு கேட்டா அக்பர் காலத்தில் உள்ளவர். துளசிதாசர் ராமாயணம் எழுதுறாரு. அவரும் அக்பரும் ஒரே பகுதியில ஒரே ஊர்ல ஒரே அயோத்தியில உள்ளவர்கள். அவர் ராமாயணத்தை எழுதக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல ஒரு கோவில் ஒண்ணு இருந்தது. அதை பாபர் இடிச்சிருந்தா அவர் பார்த்திருப்பார் கண்டிப்பா. துளசிதாசர் கூட தன்னுடைய நூல்ல என்ன செய்யல, அவர் குறிப்பிடவே இல்லை. நடந்து இருந்தா அதெல்லாம் சொல்றேன். இதை விட குருநானக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சீக்கிய மதத்தினுடைய நிறுவனர். அவர் தான் கடவுள் மாதிரி சீக்கியர்களுக்கு. அந்த குருநானக் முஸ்லிம்களுடைய ஆட்சியை கடுமையா எதிர்த்தவர். மகா கெட்டவங்க மோசமானவங்க என்று சொல்லி பாபரை காரசாரமா திட்டி புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த காலத்திலே பாபரை தாறுமாற திட்டி மோசமானவன்லாம் எழுதுறாரு. இவ்வளவுலாம் எழுதிக்கிட்டு வந்தவர் அயோத்திக்கு அவர் வருகையும் தந்திருக்கிறார். அதே குருநானக் அயோத்திக்கு வருகை தந்திருக்கிறாரு. பாபருக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா அன்னைய காலத்துல குருநானக் தான். அவரு குரு கிரந்த சாஹிப்ல கூட பாபர் நல்லா திட்டார தவிர கோவில் அடிச்சான்னு சொல்ல காணோம். திட்டும் போதுங்க ஒருத்தன் 10 காசு திருடி இருக்கிறான், அடுத்த வாரம் 100 ரூபாய் திருடுறான், அடுத்த வாரம் 10,000 ரூபாய் திருடுறான், அடுத்த வாரம் 1 லட்சம் ரூபாய் திருடுறான். நம்ம எதை பேசுவோம்? 1 லட்சம் 10 காசு தான் பேசுவோமா? 10 காசு மட்டும் திருடினா 10 காசு திருட்டான்னு சொல்லுவோம். 10 காசு திருடி அடுத்த வாரம் 100 ரூபாய் திருடி அடுத்த வாரம் 1000 ரூபாய் திருடி அதுக்கப்புறம் 1 கோடி ரூபாய் சுருட்டிட்டு போயிட்டான். நம்ம எந்த திருட்ட பேசுவோம்? பெரிய திருட்ட பேசுவோம். அப்ப பாபர் கோயிலை இடிச்சிருந்தான்னு அதான் பெரிய தப்பு. அவர் திட்டுறதுக்கு அதை வச்சுதான் திட்டிருக்கணும். குருநானக் திட்டுறாரு. ஆனா ஒரு இடத்துல கூட இந்த பாபர் கோயிலை இடிச்சாரு அப்படின்னு திட்டவே இல்லை. பாயிண்ட் அடிபட்டு போச்சா? அது இதுவும் அந்த கேஸே கிடையாது. இப்பதான் உண்டாக்குறாங்க என்பதற்கு சொல்ல வரேன். எப்ப வந்துச்சுன்னு நான் வர சொல்றேன். எப்ப இந்த பாபர் மசூதி இடிச்சு இருந்தா இடிச்ச காலத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். திடீர்னு இன்னைக்கு இது கண்டுபிடிச்சு சொல்ல இயலாது. அப்ப அதை விட முக்கியமான என்னன்னு கேட்டா பாபர் ஒரு உயில் எழுதியிருக்கிறார். பாபர் நாமா அப்படின்றதுக்கு பேர். பாரசீக மொழியில் அந்த உயில் இருக்கிறது. எங்க இருக்குதுன்னு கேட்டா இந்திய அரசாங்கத்தினுடைய ஆவண காப்பகத்துல தான் இதுவும் இருக்குது. குப்பையில கிடக்கல. இந்திய அரசாங்கத்தினுடைய ஆவண காப்பகத்தில் அது பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய தொல்பொருள் இலாக்காவில் அந்த பாபர் எழுதின உயில் பாபர் நாமா என்பது இருக்கிறது. அதுல மகன் ஹுமாயூனுக்கு
சில அறிவுரைகள் எழுதியிருக்கிறார். என்ன எழுதுறாருன்னு கேட்டா, அருமை மகன் ஹுமாயூனே, நீ இந்துக்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு நாட்டிலே இருக்கிறாய். அந்த நாட்டினுடைய அதிபர் என்பது நீ மறந்து விடாதே. நீ முஸ்லிம்களுக்கு அதிபர் இல்லை, அதிகமான மக்களாக இந்துக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மனம் கோணும்படி நீ நடந்து விடாதே. அவர் எழுதுறாரு அதுல. அதே மாதிரி உன்னுடைய மார்க்கப்படி மாடு குர்பானி கொடுக்கணும் இல்லையா ஹஜ்ஜி பெருநாளைக்கு, மாடுகளை அறுத்து பலியிட அனுமதி இருந்தாலும் இந்து மக்கள் புண்படுவார்கள் என்பதற்காக நீ அதை கூட தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், நீ அதை கூட தவிர்த்துக் கொள்ள வேண்டும், அவங்களை நீ பகைத்துக் கொள்ளாத அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு கொடுக்கிற மானியம் அதெல்லாம் நிறுத்தாத வரிசையா சொல்றாரு. இப்படி எழுதின ஒருத்தர் இப்படி இடிச்சிருப்பாரு. மாட்டை அறுக்கிறதே தவிர்க்க சொல்லக்கூடியவர் இந்துக்கள் வழிபடுற கோயிலை போய் இடிச்சிருப்பாரா? இடிச்ச என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், ஒரு விரல் விட்டு இன்னைக்காவது நாங்க 20% இந்தியாவில் இருக்கிறோம். அன்னைக்கு பாபர் வந்த காலத்துல 1.5% கூட இருக்க மாட்டோம். இந்து மக்களையும் பாபரோட வந்தவங்களையும் கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா 1% கூட இருக்க மாட்டாங்க. 1% மக்கள் 99.8% மக்களுடைய கோயிலை இடிச்சுக்கிட்டு 200 வருஷம் ஆட்சி பண்ண இயலுமா? 2 நாள் தூக்கி மாட்டீங்களா? அன்னைக்கு காலி பண்ணிருக்க மாட்டீங்களா? அப்படி நடந்து இருந்தா என்ன நடந்திருக்கு? பாபர் அன்னைக்கு காலியா இருப்பார். இதை நீங்க விளைவிக்கணும். அதனால இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா அயோத்தியில ராமர் பிறந்த இடம்னு இதை சொல்றாங்க இல்லையா? நீங்கள் அயோத்திக்கு சென்றால் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னா, ராம் ஜென்மஸ்தான், ராம் ஜென்மஸ்தான் என்ற பெயரில் 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கோயில் கட்டிச்சுக்கிறாங்க. ஒவ்வொருவரும் இதான் ராமர் பிறந்த இடம் என்கிறார்கள். ஒரு அயோத்திக்குள்ளேயே 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ராம் ஜென்ம ஸ்தான், ராமர் பிறந்த இடம் என்று எழுதி கோயில்கள் வைத்துக் கொண்டு அவங்களே சொல்றாங்க இவங்க பொய் சொல்றாங்க. இவங்க இந்த பாபர் மசூதி விஷயத்துல பொய் சொல்றாங்க, அதுக்கு ராமருக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு அவங்களும் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். பம்புக்கு அதை செய்கிறார்கள் என்று சொல்ல வர்றேன். அடுத்தது என்னன்னு கேட்டா, சரி ராமர் அயோத்தியில் பிறந்தார், இது எல்லாருக்கும் தெரியும். அயோத்தியில பிறந்தார்னு சொன்னா, அயோத்தியில அந்த சரையுங்கிற ஒரு நதி ஓடுகிறது. ராமருடைய ராமாயணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அயோத்திங்கிற ஊர்ல அந்த ஊர்லயே அந்த சரையு நதி ஓடுகிறது. வழங்குதா? சரையுங்கிற நதி எப்படி ஓடுதுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு பக்கத்துல ஓடுதுன்னு அவர் சொல்லி வச்சிருக்கிறார் ராமாயணத்துல. கிலோமீட்டர் அவர் சொல்லல, அந்த வேற கல் தொலைவுல அவர் சொல்றாரு 25 கிலோமீட்டர் வருது. இப்பவே பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளே அயோத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் ராமாயணம் இருந்த காலத்துல அயோத்தி 25 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்துச்சு அந்த சரையு நதிக்கு. இப்ப சரையு நதிக்கு ஓரத்துல இருக்குன்னு சொன்னா அவர் அங்கேயில பிறந்திருப்பாரு, இங்க எப்படி பிறந்திருப்பாரு? புராண ரீதியாகவும் இருக்கிறது. அது போக தொல்பொருள் இலாக்காவுல இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட முழுக்க முழுக்க இந்துக்களை இடம்பெற்றிருந்த அந்த குழுவினர் போய் ஆராய்ச்சி பண்ணி பல முறை அகழ்வாராய்ச்சி பண்ணி இந்த இடத்தை அயோத்தி என்ற ஊரு உண்டாயே அவங்க 2000 வருஷம் தான் சொல்றாங்க. அயோத்திங்கிற ஊர் உண்டாய் எவ்வளவு நாள் தான்? 2000 வருஷம் தான் ஆகுதுங்கிறாங்க. ராமர் 2000 வருஷம் இந்தியா பிறந்தாரு. ராமர் பிறந்தார் திரேதா யுகத்தில் பிறந்தார். இப்ப கலியுகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அது லட்சோப ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிறந்தாருங்கிறீங்க. சயின்டிபிக்கான ஆதாரத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஊர் உண்டாய் 2000 வருஷத்துக்கு மேல இருக்காது. அதுல உள்ள கார்பன் டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு ஊருடைய வயசை கண்டுபிடிச்சிடலாம். அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த ஊரே இல்லையே, அயோத்திங்கிற ஊரே கிடையாத, உண்டாயே 400 வருஷம் 2000 வருஷத்துக்குள்ளதானே இருக்கும் அப்படின்னு சொல்றத பார்த்தா, அங்கதான் ராமர் பிறந்தார். லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முந்தி பிறந்த இடத்த ஒருத்தரால் சொல்ல முடியுமான்னு நீங்க பார்க்கணும். அதெல்லாம் போக இதை விட்டுருவோம். முஸ்லிம் மன்னர்கள்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 ஆண்டுகள் வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணான்ல, முஸ்லீம்கள்ட்ட கம்ப்ளைண்ட் போகல. இந்த 200 வருஷம் வெள்ளக்காரன் காலத்துல யாராச்சும் போய் இந்த மாதிரி முஸ்லீம்கள் எங்க கோயிலை அடிச்சுட்டாங்க, நீங்க எங்களுக்கு தாங்கன்னு கேஸ் போட்டாங்களா? இல்ல. 200 வருஷமா வெள்ளக்காரன் காலத்துல கூட கேஸ் இல்ல. ஒரே ஒரு கேஸ் இருக்குது. எப்பன்னு கேட்டா 1940க்கு மேல, அந்த வருஷம் கரெக்டா தெரியல, 40க்கு மேல, ஆனா 40-50க்குள்ள 1940-50க்குள்ள இந்துக்கள் சார்பாக ஒரு வழக்கு போடப்படுது வெள்ளக்காரன் கவர்மெண்ட்ல. என்ன வழக்குன்னா, பாபர் மசூதி அதை சுத்தி பயங்கரமான இடம், அந்த இடத்துல ஒரு பகுதி, ஒரு இடத்தை காட்டி, காலி இடத்தை காட்டி அது எங்களுக்கு உள்ளதுன்னு கேஸ் போட்டாங்க. நல்லா விளைவிக்கணும். பாபர் மசூதி
அதை சுத்தி உள்ள 67 ஏக்கர், அதுல ஒரு மூலையில ஒரு சின்ன ஒரு இடத்தை காட்டி இது எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு ஒரு கேஸ் தான் 450 வருட காலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர அதுலதான் ராமர் பிறந்தார் என்பது இப்பதான் உண்டாக்குனாங்க. எப்ப உண்டாக்குறாங்க? 1949ஆம் வருஷம். இப்ப சமீபத்தில் காலமாயிட்டார ராமச்சந்திர பரமஹன்ஸ் அப்படிங்கிறவரு. அப்ப அவருக்கு 40 வயசு. அவர் ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு போய் முஸ்லிம்கள் இஷா தொழுது விட்டு பள்ளிவாசல் அடைத்து விட்டு சென்றவுடனே கதவை உடைத்து ராமர், லட்சுமணர், சீதை ஆகிய 3 சிலைகளையும் கொண்டு போய் பள்ளிவாசல்ல வைத்து விட்டு ராமர் அவருடைய இடத்தில் அவதரித்து விட்டார் அப்படின்னு ஒரு கலாட்டா பண்ணாங்க 1949. இந்த கேஸ் பைசாபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடப்பட்டு அதுல யார் சொல்றா? அங்க உள்ள இந்துவுடைய குருமார்களே சொல்றாங்க இந்த 10 ரவுடிகள் போய் இதை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப 1949 தான் திடீர்னு கொண்டே வச்சுட்டு பள்ளிவாச இடத்துல 50 வருஷம் தான் ஆகுது. நல்லா விளங்கிக்கணும். 1949 எவ்வளவு நாளாச்சு? 54 வருஷம் ஆகுது. 54 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது கோயில் தான் சொல்லி சிலையை கொண்டு பள்ளியில வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டின உடனே அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு? அப்ப கோவிந்து வல்லப பந்துங்கிறவர் ஊபியுடைய முதலமைச்சரா இருந்தார். விரதமரா நேரு இருந்தார். அவங்க வகுப்பு கலர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இழுத்து பூட்டுட்டாங்க. 2 பேருக்கு இல்லாம பூட்டப்பட்டு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் பாண்டேன்னு ஒரு நீதிபதி வந்தார். அவர் பின்னாடி பிஜேபியில எம்பியாவும் ஆனார். அவர் நீதிபதியா இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, கோயில் சிலை இருந்து அதுக்கு வழிபாடு நடக்கணும், திறந்து விடுங்கன்றார். சட்டவிரோதம், அது திறந்து விடுங்கன்றார். அதுல இருந்துதான் இந்த விவகாரம் நடக்குதே தவிர புதுசாக உண்டாக்குனாங்க. இதுதான் விவகாரம். சரி, இப்படி நடந்து போச்சு. விட்டு கொடுத்துருவோம். எப்படி விட்டு கொடுக்கணும்னு கேட்டா, இடிச்சாங்கிற பேரை வாங்கிட்டு விட்டு கொடுக்க முடியாது. அது அந்த பள்ளி இருந்துட்டு தானே இருக்கு. இடிக்கலன்னு நிரூபிச்சுட்டு தான் விட்டு கொடுக்க முடியும். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கிறது. என்ன கேஸ் இருக்கிறது? 49 போட்ட எஃப்ஐஆர் அந்த கேஸ் இருக்கிறது. அதே மாதிரி அந்த பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம் என்ற சிவில் கேஸ், அந்த சிவில் கேஸும் அந்த அயோத்தி வழக்கில் இருக்கிறது. 67 ஏக்கர் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் எடுத்துக்கொண்ட கேஸ் அது இருக்கிறது. 40 ஏக்கருக்கு தனி கேஸ் இருக்கிறது. இப்படி பல கேசுகளும் ஒருங்கிணைத்து இன்னைக்கு அலகாபாத் ஹைகோர்ட்ல விரைந்து விசாரணை நடக்கிறது. இப்ப என்னன்னு கேட்டா, இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு உள்ள கடமை என்ன? எல்லாரும் வாய மூடும். கோர்ட் என்ன சொல்லுதோ 2 பேரும் கேட்போம். இதான தீர்வு. விட்டு கொடுத்தல் என்பதுல இதுக்கு மிஞ்சி என்ன விட்டு கொடுத்தல்? முஸ்லீம் ஜட்ஜா இருக்க போறாரு, குரானை வச்சா தீர்ப்பளிக்க போறாரு, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை வச்சு தீர்ப்பளிக்க போறாரு. முஸ்லீம்கள் சைடுல எல்லாரும் சொல்றோம், இந்த மேடையில சொல்றோம், பாபர் மசூதி கமிட்டி சொல்லுகிறது, முஸ்லீம் பர்சனல் லா போர்டு சொல்லுகிறது. என்ன சொல்லுது? கோர்ட்ல ஒப்படைத்து விட்டோம், நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகிறோம். நாட்டின் அலகாபாத்துடைய உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தருதோ அது கோயில் தான் தந்தா ஒரு முஸ்லீம் உரிமை கொண்டாட மாட்டோம். அது இல்லைன்னு சொன்னா கோர்ட்டு கட்டுப்படணும். கோர்ட்டு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்களும் ஆதரிக்கலாமா? அதான் கேள்வி. என்ன விவகாரம் வருதுன்னா, கோர்ட்டு நாங்க நினைச்சே செய்வோமே தவிர கோர்ட்டு கட்டுப்பட மாட்டோம்னா இது ரவுடித்தனமா தானே ஆகும், கலவரம் தானே உண்டாகும். இது தீராது. நாளைக்கு ஒவ்வொரு பள்ளியவா சொல்லுவாங்களே, நாம எதுக்கு பயப்படுறோம் கேட்டா, இது ஒரு தொடக்கம் என்று அவர்களே சொல்லுகிறார்கள். தொடக்கம் என்றால் இது அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படி ரத்தாறு காலமெல்லாம் ஓடிட்டா இருக்க முடியும். பாபர் மசூதியோடு அதுக்கு தீர்வு கண்டு ஆகணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டா, எல்லா இந்துக்களுக்கும் இதான் நீங்க வலியுறுத்தணும். கோர்ட்டு கட்டுப்படு, கட்டுவோம். கோர்ட் நம்ம கோர்ட்டு தானப்பா, நம்ம நீதிபதி தானப்பா இருக்காரு, நம்ம சட்டம் தானப்பா. கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும். ராமர் போய் இடிச்சுட்டு கட்டினார்னா எடுத்துக்க, இல்லன்னு சொன்னா விட்டுரு. இப்ப ஏன் சண்டை வருது நமக்குள்ள? இத முஸ்லீம் சைடுல எல்லாரும் நாங்க ரெடி, மத்தவங்க சைடுல ரெடி இல்ல. இதான் விவகாரமா. அநியாயத்துக்கு பணியக்கூடாதுங்கிறதுனாலதான். ஆமா, அது ஒரு விஷயத்தோட. பாபர் மசூதியை கட்டினது பாபர் கிடையாது, அவருடைய தளபதி தான் போய் கட்டினாரு. அவருடைய இருந்தாலும் இன்னொன்னு கவனிங்க, ஒரு மன்னன், ஒரு அரசன் ஆளை வந்திருக்கிறான், நாடு பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். ஒரு இடத்துல போய் இடிச்சு விட்டு போய் தான் இருக்கு கட்டுவானா? நிம்மதியா இருக்கு. எங்கேயா இடத்துல கட்ட வேண்டிய அரசனுக்கு நாடே சொந்தம். அந்த காலத்துல எல்லாம் நாட்டில் உள்ள எல்லா இடமும் அரசனுக்கு சொந்தம். அயோத்தியில ஒரு காட்டுல ஒரு வயல்ல கட்டிட்டு போறாங்க, இதையா போய் மெனக்கட்டு கட்டியிருப்பான்? அப்படி கூட சிந்திக்க வேணாமா? அதான் விஷயம். சரி.